இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இளநீர் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு இளநியை நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே இளநீ தண்ணி ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன ஒரு இளநீ எடுத்திருக்கேன். அதில் உள்ள தண்ணி எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். அடுத்து நான் அகரகர் பயன்படுத்திக்க போகிறேன். கரெக்டாக இது 10 கிராம் அளவுக்கு தான். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இளநியுமே 2ஆக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் உள்ள தேங்காய் மட்டும் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். அதை மட்டும் அழகாக இந்த மாதிரி சீவி அழகாக அதில் உள்ள இளநீ மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் இளநீ ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கணும். அதையும் டைரக்டா இளநீ தண்ணியிலேயே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க 10 நிமிஷம் அகரும் நல்லாவே ஊறி இருக்கு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது நல்லாவே கிளியராகவே புரியும். இது கூட நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க அகரகர் எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல அகரகர் நல்லா வெந்துருச்சுன்னு நினைச்சிட்டு நீங்க டைரக்டா ஆஃப் பண்ணிட வேண்டாம். கொஞ்ச நேரம் நீங்க நல்லா சிம் பண்ணி பாருங்க. சிம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அகரகர் குட்டி குட்டியா இருக்கும். அதுவுமே நல்லா கரைஞ்சு வரணும். இந்த மாதிரி அகரகரை கம்ப்ளீட்டா நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த இளநீரை இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்க இளநீ தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கூட விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம கம்ப்ளீட்டா கொதிக்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் மாறாம எக்ஸாக்டா இளநீ மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ரூம் டெம்பரேச்சர்லயே நல்லா செட் பண்ணி எடுத்துக்க போறேன். எனக்கு இந்த இளநீர் செட் ஆகுறதுக்கு கரெக்டா 1 hour ஆச்சு. 1 hourக்கு அப்புறம் பாருங்க நல்லாவே ஸ்டிஃபா செட் ஆயிருக்கு. நல்லா புட்டிங் மாதிரி நல்லா கெட்டியாவே ரெடி ஆயிருக்கு. இது சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம அழகா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம இளநீ சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் தான் இருக்கும். இந்த புட்டிங் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.